ஹாய் கைஸ், பிக் பாஸ். ஸோ நேற்று என்ன நடந்தது ஓவரால் எல்லாம் பார்த்துடலாமா? ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, முத்துவை வந்து இப்போ யாருமே பேச விடுறதே இல்லை. அதை எல்லாருமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவர் வாயை திறந்தாலே எல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ பாய்ஸ் டீமு கேர்ள்ஸ் டீமுன்னு விளையாடும்போது முத்துவோட வாய்ஸ் வந்து எடுபட்டுச்சு. இப்போ இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுங்கன்னு சொன்னோன்னே முத்துவை எல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அவரை வந்து எந்த இடத்துலையுமே பேச விடுறதே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சரி சாச்சனா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆள் யாருன்னு நினைக்கிறேன், பவித்ராவா சம்திங், யாருன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ரூல்ஸு. இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. கிச்சனுக்கு ஒரு ரூல்ஸு, ஸ்டோர் ரூமுக்கு ஒரு ரூல்ஸுன்னு சொல்லி ரூல்ஸை போட்டுட்ருக்காங்க. இந்த சாச்சரா தேவி அம்மா வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க, மஞ்சரி அம்மாவும் புலம்பிகிட்டு இருக்குது. சரிங்களா? அப்புறம் பிக் பாஸ் வந்து மைக்கை ஒழுங்காக போடுங்கன்னு சாச்சனாவை பார்த்து சொன்னார். சரி, சொன்னார்னா டக்குன்னு மைக்கை மாற்றி போட்டால் வேலை முடிஞ்சுது. அதுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்புறம் முத்து வந்து எந்திரிச்சு போயிட்டு, இல்லை முத்து தான் உங்களுக்காக டாஸ்க் பண்ண போகிறாருன்னு சொல்லி முத்து டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்காரு. சாச்சனாக்கும் தீபக்கும் ஒரு ஃபைட்டு. சிரிச்சா அவர் வந்து நீ சிரிமா, மைக்கை கரெக்டாக போட்டுட்டு சிரி அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு லூஸு. இது வந்து யார் என்ன பேசுகிறா, அதுலேருந்து நம்ம என்ன தப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு சாச்சனாக்கு நிறையாவே இருக்குது. இப்போ என்ன நான் சிரிக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கண்டென்ட்டு. இந்த அம்மா இப்படி கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணணும். சாட்டர்டே சண்டே வந்து அவர் வந்து ஏன் நீங்கள் சாச்சனாவை சிரிக்க வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து அவர் நம்மளை கொஷின் கேட்பார். உண்மைதானே? அந்த அம்மா அதுக்குத்தானே அத்தானே ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்குது, லூஸு பிடிச்சது. சரி, இதெல்லாம் போட்டு அப்புறம் இந்த விஷால், தர்சிகா, அன்ஷிதா, இந்த 3 பேரோட இதுதான் ஓடிட்டு இருக்குது ஐயா. இதுக்கு இடையில இந்த டால் டாஸ்க் வேற. முதல்ல விஷாலை வந்து என்ன செய்யறதுன்னா அப்படி இருக்குது. அதாவது பிடிக்குது பிடிக்கலை, க்ரஸ் இருக்குது இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இது கேமு. நீ விளையாட வந்தியா, நான் விளையாட வந்தேனா, வெளியில் போய் பார்த்துக்கலாம், எதுனாலும் வெளியில் பார்த்துக்கலான்ட்டா வேலை முடிஞ்சது. அந்த அம்மா இது என்னது, இவன் போய் ஃப்ரெண்டுன்ற முறையில் அன்சிதாட்ட புலம்புறதும், அன்சிதா வந்து இதை பற்றி பேசும்போது இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பொசசிவ்னு வரி. இந்த ஆனந்தி அம்மா பெரிய ஜட்ஜ்மெண்டல் மாதிரி போய் பவித்ராவும் ஆனந்தியும் போய் அவளை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அன்சிதா வேற ஏற்கனவே வெளியில் நாடிட்டு இருக்குது. இதில் அவளுக்கு இன்னொரு இது வேறையா? அவள் ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் நம்ம லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு, அவள் லைஃப் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து பண்ண ஒரு வேலை இந்த தர்சிகா மோர்கட்டைக்கு அப்படி இதாகிடுது. தர்சிகா சரியான இத்து போன கேரக்டர். அவன் வந்து கிட்ட வந்தாலே வெக்கப்படுறது, சிரிக்கிறது, என்ன ஆக்டிவிட்டி இது, பிஹேவியர் கருமமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் அத்தனை பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களாமா. சாச்சனா பக்கத்தில் உட்காந்துருக்கா. இவன் விஷால் தான் மருந்து போடணுமாமா அம்முனிக்கு. தர்சியா அம்முனிக்கு வந்து விஷால் தான் மருந்து போடணும். ஏன் சாச்சனா கையில் மருந்து கொடுத்து சாச்சனா இவ்வளோ போட சொல்கிறது? இல்லை பார்க்குறவங்களே எனக்கு ஏனைங்களா? அந்த சைடு எனக்கு வந்து இது கேமு இதுன்னு பேசிட்டு இங்கே வந்து ஊட்டி விட்றது என்ன, மருந்து ஊட்டி விட்றது என்ன, என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனசுலாம்? கேமாக விளையாடுங்கடா. இல்லை இந்த லவ் முகரக்கட்டையெல்லாம் தூக்கி வெளியே வீசுங்கடா. இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட்லியா கவின் அந்த காலத்திலே பார்த்தாச்சு. சரியா? கேவலமாக இருக்குது. அப்புறம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கவா வந்திருக்கேன்னு வேற ஒரு டயலாக்கு. இல்லைம்மா, நீ ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கவல்ல, லவ் கண்டென்ட் கொடுக்க வந்திருக்கம்மா. சரியா தர்சிகா? வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தானே தெரியும் உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு. சரி, இதெல்லாம் போகட்டும். நான் இப்போ ரெண்டே விஷயத்தில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சௌந்தர்யாக்கு இது இந்த வாரம் என்ன பேட் லக்கா என்னன்னே தெரியல.
முட்டை உடச்சி ஊற்றும் போது முட்டை உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் டால் டாஸ்கில் வெளியே வந்துட்டாங்க தோற்று போய். ஒருவேளை இல்லை பேட் லக்காக இருக்குமோ இந்த வாரம் ஃபுல்லாகவே சௌந்தர்யாவுக்கு. பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த டால் டாஸ்கில் வந்து தர்ஷிகாவுக்கு ஃபேவராக பேசிட்டாராமா பிக் பாஸ். மொதல் ரவுண்டு ரத்து, அடுத்த ரவுண்ட்லேருந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஐயோ தர்ஷிகாவுக்கு ஒரே புன்னகை இளவரசி. ஒக்காமக்கா ஏய் கொலாய் சண்டை பார்த்துருக்கேன், கத்தி சண்டை பார்த்துருக்கேன், வால் சண்டை பார்த்துருக்கேன், பொம்மை சண்டை இங்கே தாயா பார்க்குறேன். உக்காமாக்கா நீ வாயை மூடுறி. நான் வாயை மூடிட்டோக்கா, நீ வாயை மூடுறி. ஒக்காமாக்கா இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல குழாயில் சண்டை லேடிஸ் சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த சண்டை. மஞ்சரியும் சௌந்தர்யாவும் நாயடி பேயடி அடிச்சுக்கிறேன். வாயை மூடுறி, அந்த இதை பண்ணுறி, என்னடி நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. இதை வேற எல்லாரும் டிவி மாதிரி ப்ரோக்ராமாக பார்க்குறாங்களாமா. ஒரே முத்து வழியை விடுங்கப்பா, நாங்களே பார்த்துட்டு இருக்கிறோம். தர்ஷிகாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அடாடாடாடா வாயெல்லாம் பல்லா இருக்குது. சௌந்தர்யாவும் மஞ்சரியும் அடிச்சுக்கிறது வாயெல்லாம் பல்லா இருக்குது. நீ பண்ணுறதை பார்த்தா இங்கே உலகமே சிரிச்சிட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வேற என்ன. இந்த டால் டாஸ்கில் வந்து ஜாக்லின்னு, அன்ஷிதா, அப்புறம் வந்து மஞ்சரி 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் மஞ்சரி வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க பொம்மையை, ஜாக்லின் பொம்மையை. அப்புறம் அன்ஷிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் காம்படிஷன் நடந்தது. அந்த போட்டியில் வந்து ஜாக்லின் ஜெயிச்சிட்டாங்க. அன்ஷிதா போராடி பார்த்தாங்க, ஒரு 3 o'clock வரைக்கும் போராடி பார்த்தாங்க. அவங்களால முடியல, அதனால் நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடம்பு இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு அடக்கிற தன்மை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் பேச வேண்டாம் சரியா. ஒவ்வொருத்தரும் உடம்பு ஆகு, அவ்வளோதான். ஒருத்தனால முடியும், ஒருத்தனால முடியாது. ஜாக்லினால் முடிஞ்சிருக்கு, அவங்க திறமையாக போல்டாக விளையாடுறாங்க, அதனால் அவங்களுக்கு முடியுது. அன்ஷிதானால முடியலை, அவ்வளோதான். வேறு இதில் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே சூப்பராக இண்டிவிஜுவல் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாத்தோட சுயரவமும் இனி இந்த பொம்மை டாஸ்க்லேயே தெரிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். பிக் பாஸ் நல்லா வச்சு செய்கிறாரு. பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நாளைக்கு பார்க்கலாம், ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.